Hello students, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது exercise 2.8ல இருக்கக்கூடிய question number 3. Question number இது 3ன்றது question பார்க்க போறோம். ஓகே. கணக்குல நல்லா கவனிங்க. Find the first term of the GP. Find the first term of GP. அதாவது பெருக்குத்தொடர் வரிசையின் முதல் உறுப்பை காண்க. முதல் உறுப்பை கண்டுபிடிக்க சொல்றான். நெக்ஸ்ட் whose common ratios அதனுடைய பொது விகிதம் 5 and whose sum to first 6 terms is அதனுடைய முதல் 6 உறுப்புகளின் கூடுதல் 46,872 சொல்லிட்டான். எல்லாமே கொடுத்துட்டோம். அழகா பாருங்க, ரஃப் ஒர்க் காலத்துல எழுதிங்க. ரஃப் ஒர்க்ல என்னென்ன கொடுத்துக்கிறான் பாருங்க. ஏ தெரியாது, ஏ கண்டுபிடிக்க போறோம். ஓகே, ரேஷியோ 5 கொடுத்துட்டான். இட்ஸ் கிரேட்டர் தென் 1, 1 விட அதிகமா இருக்கு. ஓகே, அடுத்தது s power 6 equal to first 6 term is 46,872 கொடுத்துட்டான். இப்போ 1 விட அதிகமா இருக்குன்னா ஃபார்முலா sn equal to a into r to the power of n minus 1 divided by r minus 1 என்ற ஃபார்முலா எழுதிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இங்க எல்லாத்தையும் எழுதிட்டோம். ஓகே பிள்ளைங்களா, இங்க நல்லா கவனிங்க. கவனிச்சீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். பிராக்டிஸும் முக்கியம். மறக்காம பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்ப பாருங்க, சொல்யூஷன் ஃபார்முலா என்ன? Sn equal a into r to the power of n minus 1 divided by r minus 1. Sn ன்றது என்னங்க? s power 6 equal a தெரியாது, a அப்படியே வச்சுக்கிட்டு r ஓட மதிப்பு 5 பவர் n ன்றது என்னங்க? 6 minus 1 divided by 5 minus 1. நெக்ஸ்ட் s பவர் 6 ஓட மதிப்பு கொடுத்துட்டான். என்ன கொடுத்துட்டா? 46,872 equal a into 5 power 6 minus 1 divided by 4. ஓகேங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப் இதை எடுத்து இங்க மல்டிப்ளை பண்றோம். 46,872 into 4 equal to a 5 power 6 minus 1. So 5 power 6 ஓட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். 5 power 6 equal 5 into 5 into 5 into 5 into 5 into 5. 5 5s are 25. 25 equal to 125. இது 125. இப்போ next 125 into 125 மல்டிப்ளை பண்றோம். 5 5s are 25, remainder 2. 5 2s are 10, 10 plus 2 12, remainder 1. Okay, 5 1s are 5, 6. அடுத்தது இது கிடைச்சு 250. ஓகேங்களா? அடுத்தது 5 2 1. இப்போ ஆட் பண்ணுங்க. 5 2 16 5 1. இப்போ இதோடைய மதிப்பு a into 15,625 minus 1 equal to a 1564. ஒன்று கிடைச்சா 1564. ஓகே, அடுத்த ஸ்டெப் என்ன இருக்கு? 4 a 4 46,872 into 4 divided by 15,614 equal to a. இப்போ ஏதாவது சிம்பிளை பண்ண முடியுதா பாருங்க, பார்க்கலாங்களா? இப்போ எடுத்துங்க, இது 2 ஆல கேன்சல் பண்றோம். 2 7 8 1 2. மறுபடியும் இது 2 ஆல கேன்சல் பண்றோம். கேன்சல் பண்ண 3 2s are 6, remainder 9 0 6. 46,872 divided by 3906 equal to a. மறுபடியும் இது கேன்சல் பண்ணாங்களா? 2 ஆல கேன்சல் பண்ணலாம். ஈஸியா உங்களுக்கு புரியும். ஓகே, 1 கேன்சல் பண்ண இந்த 1 9 5 3 2 3 4 3 6
ஓகேங்களா? அடுத்தது 3 అనేది கேன்சல் ஆகுதா பார்க்கலாம். ஓகே, இங்க 3 முடிஞ்சு இங்க 3 கேன்சல் ஆகுது. 3 ஓகே, 3 கேன்சல் பண்ணா 6 3s are 18, ரிமைண்டர் 1 5 1. இது 21 மீது 2 8 1 2 7 8 1 2 divided by 6 5 1 equal to a. இதை மறுபடியும் கேன்சல் பண்ணி பார்க்கலாங்களா? அதே 3 கேன்சல் 2 3s are 6 1 ரிமைண்டர் 2 21 7. இது 3 கேன்சல் 3 2s are 6 ரிமைண்டர் 1 6 0 4. ஓகேங்களா? 3 6 0 4 divided by 7 equal to a. ஓகே, இது கேன்சல் பண்ணா எத்தனை முறை இருக்குது? 12 டைம்ஸ். அப்போ 12 equal to a. That implies a equal to 12 எழுதணும். ஓகே பிள்ளைங்களா? அப்போ hence என்ன கேட்கிறான்? hence the first term, hence the first term of GP is 12. ஓகேங்களா? first term of GP is 12. இதுதான் ஆன்சர். ஓகே பிள்ளைங்களா? இப்ப புரிஞ்சிருக்கிறேன் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், அவங்க கொடுக்கப்பட்டுள்ளது எடுத்து எழுதிக்கிறேன். எல்லாத்தையும் ரஃப் காலத்துல எழுதிட்டு SN ஃபார்முலா ஆரோட மதிப்பு 1 விட அதிகமா இருந்தா A equal to A, SN equal to A into R to the power of n minus 1 divided by R minus 1 ன்னு போடுறோம். ஒரு S6 அதுல எடுத்து எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்றோம். S6 ஓட மதிப்பு அவன் கொடுத்துக்கிறான். அடுத்து ஆரோட மதிப்பு நம்ம அவனே கொடுத்துட்டான். ஆரோட மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஆரோட மதிப்பு கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சா அது 5 T2 divided by T1 வருது. அது எல்லாத்தையும் போடுறோம். 5 power 6 வந்து மல்டிப்ளை பண்ணா இவ்வளவு வருது, 15,625. அதுல இருந்து இந்த 1 லெஸ் பண்ணா 15,624. இங்க 46,872 into 4 இது வந்துருது. அடுத்த ஸ்டெப்ல இது எல்லாம் டிவைட் பண்ணிட்டே வரும். நீ டிவைட் பண்ணி முடிச்சா லாஸ்ட் 3,604 divided by 217 12 டைம்ஸ் டிவைட் ஆகுது. அப்ப therefore A 12 equal to A எழுதுறோம். A that implies A equal to 12. அதுதான் ஆன்சரு. hence the first term of GP is 12 ன்னு நம்ம ஆன்சரை முடிக்கிறோம். ஓகேங்களா பிள்ளைங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய ரவி கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல क्वेश्चन नंबर 4 உடன் சந்திப்போம். பாய்.